இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளிகளில் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நல்ல கவனிங்க. இன்றைக்கி அநேக சமயங்களிலே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? குடும்பத்தில், வேலை செய்கிற இடங்களில், பழகிற மக்கள் மத்தியில் இருக்கிற சூழ்நிலை தான் கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். உனக்கு அடித்தா யார் கேட்பா? உனக்கு எந்த நாதம் இருக்குது? இப்படிலாம் கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, ஓரங்கட்டப்படுகிற நிலையில் இருக்கிற அநேகர் இன்றைக்கும் வேதனையோடு இருக்கிற அனுபவத்தை என் ஆவிலே நான் உணர்ந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட இப்படி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில, உங்களுடைய வார்த்தைக்கு எந்த மதிப்பு மரியாதை இல்லாதபடிக்கு புறக்கணிக்கப்படுகிற, காயப்படுத்தப்படுகிற நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், மட்டுமல்ல உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி பாடு நிறைந்த, போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி வருகிற மக்களுடைய அநேகர் இந்த நாளிலே நன்றியற்ற மனிதர்களாக, நன்மை பெற்றவர்கள் துரோகிகளாக, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சில சமயங்களில் பிள்ளைகள் கூட வித்தியாசமான நிலைமையில் எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன்னுடைய காயம் கொடிதாக இருக்கிறது, வேதனை கொடுத்து கொண்டதாக இருக்கிறது. அதே சமயத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? உதவி செய்ய வேண்டிய மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. வேதனையில், அந்த காயத்துக்கு மத்தியில் நொந்து போயிருக்கிற நிலையில் ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, கண்ணீரை துடைப்பதற்கு ஆள் இல்லை. கூட கொஞ்சம் வேதனைப்படுத்த தான் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்த தான் இருக்கிறாங்க. நினைக்கிங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆறுதல் உண்டாக்குவேன், நான் உனக்கு காயங்களை கட்டுவேன். அவங்க வேணால் என்ன நாள் சொல்லிட்டு போட்டோம், அவங்க உன்னை விசாரிக்க ஆள் கிடையாதுன்னு சொல்லட்டும், உனக்கு தள்ளுண்டவள், ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள் சொல்லட்டும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காயங்கள் உண்டாகிறது? காயங்கள் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? அந்த காயங்கள் இல்லாதபடி நாம் வாழும்படி நாம் ஏன் ஆயத்தப்படக்கூடாது? அதை தான் கர்த்தர் பேசுகிறார். முதலாவது அனுபவம் நான் வாசிக்கிறோம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையில் இருக்கிற ஒரு மனிதன், அவன் என்ன பண்ணுறான்? அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கரிலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அசுத்தாவை பிடிச்ச ஒரு மனுஷன் அவன் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியல, அவனே அவனை காயப்படுத்திகிட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, நீயே ஏன் உன்னை காயப்படுத்துகிற? எனக்கு யாரும் இல்லை, என்னை கேட்பார் இல்லை, என்னை பார்ப்பார், ஏன் அப்படி சொல்கிற? நீ கர்த்தர் இல்லையா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு இல்லையா? உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உனக்கு இல்லையா? அவர் ஆறுதல் கொடுக்குற தேவன் தானே, அவர் சமாதானப்படுத்துகிற தேவன் தானே. அவர் உனக்கு ஏன் நன்மை செய்ய முடியாது? நீயே உன்னை ஏன் அப்படி காயப்படுத்திக்கிற? நீயே உன்னை அனாதை போல, ஆதரவு இல்லாத போல, திக்கற்றவங்களை போல ஏன் நீ அப்படி பண்ணிக்கிற? அதை தான் கர்த்தர் கேட்குறான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே,
உங்களை நீங்கள் காயப்படுத்திக் கொள்வதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்ல. காரணம், நீ சமாதானமாக இருக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு பிரியம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உருவாக்கி வைக்கும்போதே அந்த தோட்டத்துக்கு ஏதேன் மகிழ்ச்சின்னு அர்த்தம். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன் பிள்ளையாக இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன். அப்போ நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் பகல் குளிச்சான வேலையில் ஒவ்வொரு நேரம் ஒன்று பார்க்க வரேன். நீ சந்தோஷமாக இருக்கிறியா, மகிழ்ச்சியாக இருக்கிறியா, உன்னை விசாரிக்க வரேன். அப்படி உன்னை பார்த்து விசாரித்து செய்து கொண்டிருக்கும்போது நீயே உன்னை காயப்படுத்தினா எப்படி? அப்படின்னு சொல்கிறாரு, உன்னையே நீ காயப்படுத்துறத நிறுத்திக்க. உலகம் ஒரு ஒதுக்கலாம். அதனால தான் அந்த வருஷத்தில் வாசிக்கிறோம், அவங்க தள்ளுண்டவள்னு பேர் வச்சுருக்காங்க, புறக்கணிச்சவள்னு பேர் வச்சுருக்காங்க, உன்னை விசாரிக்க யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லட்டும், ஆனால் நான் உன் காயத்தை ஆற்றுவேனே. நீ ஏன் என்னுடைய பாதத்தில் வரக்கூடாது? ஏன் என்னுடைய நிலையில் தாண்டி யாரும் இல்லை, அனாதை அப்படின்னு சொல்லி நீ ஏன் உன்னையே காயப்படுத்துகிற? அதை முதல்ல நிறுத்து, அதை ஒரு மாற்று. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனால தான் பிரசங்கி 5:6 வாசிக்கிறோம், தன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாத. வார்த்தையில் அப்படி பேசாத, வார்த்தையில் ஒன்றையே நீ சோரம் பண்ணாத. நீ இப்படி பேச பேச உனக்கு இருக்கிற பலன் போயிடும், உனக்கு இருக்கிற நிம்மதி போயிடும், உனக்கு இருக்கிற சரீர ஆரோக்கியம் போயிடும். எல்லாத்தையும் நீயே கெடுத்துக்கிற, ஒன்றையே நீ காயப்படுத்தாத. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 59:8 வாசிக்கும் போது, தங்கள் பாதைகளை தாங்களே குணலாக்கி கொண்டார்கள், தங்கள் பாதைகளை தாங்களே குணலாக்கி கொண்டார்கள். நீயே உன் பாதையை குணலாக்கி என் கிட்ட வர வேண்டிய நீ எனக்கு தூரமாக போய்கிட்டு இருக்கிறியே, என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறியே, எப்படி நீ சந்தோஷமாக வாழ முடியும்? கர்த்தருடைய சமூகம் தவிர உங்களுக்கு எங்கே ஆறுதல் இருக்குது? தேவனுடைய சமூகம் தவிர உங்களுக்கு எங்கே மேன்மை இருக்குது? அதுதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இரண்டாவது, பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். பாருங்க, கல்லுகளை பேர்க்கிறவன் அதனால் காயப்படுவான். கல்லை பிரட்டும் போது, கல்லை உருட்டும் போது அதனால் காயம் உண்டாகுது. இது எழுத்தின்படி, நடைமுறையின்படி சாதாரண ஒரு கல். ஆனால் ஆவிக்குரிய வசனத்தில், ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எதை கர்த்தர் எதிர்பார்க்குறாருன்னா, நீங்கள் என்ன கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணீங்களோ, தீர்மானம் பண்ணீங்களோ, பொருத்தனை பண்ணீங்களோ, அதை உருட்டக்கூடாது, அதை பிரட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் நம்ம வாய் தந்து சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்வேன், இப்படி நான் ஜீவிப்பேன், இப்படி உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா, புரட்டுனீங்கன்னா, நீங்கள் கல்லை புரட்டுங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு காயம் உண்டாகத்தான் செய்யும். அதில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். எப்தா சொல்கிறாரு, நியாயாதிபதி 11:35, என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை என்னை மாற்றக்கூடாது. என் வாயை திறந்து சொல்லிட்டேன், நான் அதை மாற்றக்கூடாது. இப்படி நீங்கள் தைரியமாக இருக்கணும், திடமாக இருக்கணும். அப்படி திடமாக இருந்தீங்கன்னா காயம் இல்லாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காயமடைவது நிச்சயம். அதுதான் இன்றைக்கி அடுத்த ஒரு அனுபவமாக தங்களை காயப்படுத்திக் கொள்கிற காரியம். பவுல் ரோமருக்கு நிறுவனம் போது 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நல்லது என்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நல்லது என்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நீங்கள் எந்த காரியம் கர்த்தருக்குள் நல்லது, இது நியாயம், இதுபடி செய்யணும்னு சொல்லி தீர்மானிக்கிறீங்களோ, உறுதி எடுக்கிறீங்களோ, அதில் அப்படியே ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அதை தான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 3:14, நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்ட காரியத்தில் நிலைத்திரு என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். நீங்கள் தேவனுக்குள் எடுத்த தீர்மானத்தை மாற்றக்கூடாது, உடன்படிக்கையை மாற்றக்கூடாது. அதை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக வைராக்கியமாக நீங்கள் பிடிச்சு நிற்கீங்களோ, ஒருவேளை தற்காலம் உங்களுக்கு போராட்ட காலமாக தெரியும், இந்த நாட்கள் உங்களுக்கு ஜெயிக்க முடியாத போல தெரியும், தோல்விக்கு மேலே தோல்வி மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக தைரியமாக திடமாக நின்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வலது பக்கத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, முன்னாலே உங்களை காப்பதற்கு, பின்னாலே உங்களை தாங்கிக் கொள்வதற்கு அவர் ஜெயமுள்ள தேவனாக நிச்சயமாக இருக்கிறார். அதை தான் இல்லை நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் புஸ்தகத்தில் சவுல் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
அந்த ராஜாவோட வாழ்க்கையில் அவன் செய்த காரியம் அநேகத்தால் 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் இருக்குது. 7ஆம் வசனத்தில் முதல்ல அவன் சொல்கிறான், 3ஆம் வசனத்தில் சொல்கிறான், சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இல்லாதபடி துரத்தி விட்டான். 3ஆம் வசனத்தில் இருக்குது. அதே சவுல் தான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது எதிர்பார்க்குற ஒரு பதில் கிடைக்கலன்னு உடனே தன்னுடைய சகாக்களை கூப்பிட்டு சொல்கிறான், நம்முடைய தேசத்தில் யாராவது அஞ்சனமாக இருக்கிறாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவன் தான் முதல் தேசத்தில் எல்லாத்தையும் விரட்டினான். இப்போ அவனே தேடிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பின்மாற்றமான, எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு அனுபவம் பாருங்க. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். இனி 3வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 5:7 நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். சுலபித்துடைய வாழ்க்கை நம்ம இதில் பார்க்குறோம். நேசம் என்ன ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. நேசம் குமுறுகிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம், புலம்புகிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். என்ன சொல்கிறா, நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காயம் ஏற்பட்டது அவளுக்கு? 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இருதய கதவை தட்டுகிறார். தட்டும்போது சொல்கிறாரு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, கதவை தர. வெளியே பெய்கிற பனினால் என் தலை நினைது கதவை தர அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறா? 3ஆம் வசனத்தில், என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்ப அழுக்காகுவேன்? அதாவது நைட் ட்ரெஸ் போட்டு படுக்கைக்கு போயாச்சான். நாம் நைட் ட்ரெஸ் போட்டு படுக்க வச்சாச்சு, இனி நான் எப்படி திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் போயிட்டார். அவர் போன பிறகு அவளால் படுக்க முடியுதா? முடியல. பழையபடியும் திரும்ப எழும்பி கதவை திறந்து என் நேசரை கண்டிக்கலான்னு தேடி வெளியே வாரா. அப்படி வரும்போது நேசர் இல்லை, அவர் போயிட்டார். காவல்காரர் அவளை பார்த்து அவளை அடித்து காயப்படுத்துகிறாங்க. இது ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் உன் இருதய கதவை தட்டும்போது, உன்னோடு பேச வரும்போது, உனக்கு சமாதானத்தை நிம்மதி தர வரும்போது, நீ கர்த்தர் திறக்காமல் சாக்கு போக்கு சொல்லி நீ நேரத்தை அசட்டை பண்ணிட்டேன்னா அவர் போயிடுவார். பிறகு உன்னால் இருக்க முடியாது. நீ திரும்ப தேடி போவ. அங்கே காவல்காரர், நகரத்தின் காவல்காரங்கிறது பிசாசு. அது என்ன பண்ணுது? நீ வெளியே வந்த உடனே, ஏன்னா உன் கூட அவர் வரல, நேசர் வந்தால் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்போ நேசர் இல்லாமல் நீ தனியாக வர்ற, பிசாசு உன்னை அடித்து காயப்படுத்தி உன் மேலே இந்த போர்வையும் கழித்துட்டு போகுது. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த காயப்படுகிற அனுபவம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டுடைய வார்த்தையின்படி செயல்படாததுனால, வார்த்தையை துணிகரமாக மீறுறதுனால. யார் ஒருவர் ஆண்டவர் சொல்லுகிற, கர்த்தர் பேசுகிற வார்த்தையை துணிகரமாய் மீறுகிறார்களோ, சத்தத்தை அலட்சியம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் காயமடைவார்கள், அவர்கள் காயப்படுவார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பேசியிருக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன? அதை எவ்விதமாக நீங்கள் செய்திருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் நம்ம மறக்க முடியாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நன்மை தீமை எரியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்க, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீங்க. இது ஆண்டோடைய வார்த்தை. இப்போது 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பகல் குளிச்சாவிலேருந்து பார்க்குறாரு, பேசுகிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் சர்ப்பம், பிசாசனுடைய சத்தம் கேட்குது. அது கேட்ட உடனே 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அந்த பழம் ஏவாளுடைய பார்வைக்கு இன்பமாக இருக்குது, ருசியாக தெரியுது, இச்சிக்கப்படுறதுக்கு விஷயமாக இருக்குது. உடனே பறிச்சா புசிச்சா. எத்தனை வருஷம் அதில் இருக்கிறாங்களோ, எவ்வளோ மாதம் அங்கே இருந்தாங்களோ, அத்தனை நாட்கள் அங்கே பார்க்கும்போது அந்த பழத்தை பற்றி சிந்தியே வரல. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சாப்பிடக்கூட சொல்லியிருக்காரு. அப்போ எப்போ அந்த வார்த்தை மீறல் வருதோ, அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சிந்தை வருது பார்த்தீங்களா? அது நிமித்தம் ஒரு பெரிய சாபமே வந்து விட்டதை பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் மறந்துட்டார், விட்டுட்டாரு, அவங்களுக்கு செய்கிறாரு, இவங்களுக்கு செய்கிறாரு, நமக்கு எங்கே செய்கிறார் இப்படி சொல்லாதீங்க. வார்த்தையை கீழ்ப்படுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். அவர் சொன்னதை செய்கிறீங்களான்னு பாருங்கள். அவர் சொன்னதை நீங்கள் செய்யாத பட்சத்தில் எனக்கும் நன்மை கிடைக்கும், எனக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னா அது நடக்கக்கூடிய கதை இல்லை. வார்த்தையை அலட்சியம் பண்ணினபடினாலே அவள் காயமடைந்தாள் என்பதை அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் 3ஆவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அமலேக்க
முற்றுமுடிய சங்கரிச்சது. குழந்தையும் விடாண்டாம், தாயும் விடாண்டாம், மிருகங்களையும் விடாண்டாம், டோட்டலாக சங்கரிச்சிரு. ஆனால் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அழித்து போட மனதில்லாமல் சிலபத்தை தப்பு வைத்தான். முடிவு என்ன? ராஜ்யபாரம் பெற்று. எவ்வளோ பயங்கரமான ஒரு சம்பவம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்யும்போது ஆசீர்வாத குறை வருகிறது. அதைத்தான் நம்மள வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் விதமாக இருக்கிற. கடைசியாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். அவர் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றூராக்கினார்கள். ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை? எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். எருசலேம் மகாராஜாவின் நகரம், சமாதானத்தின் இருப்பிடம். எரியோங்கிறது சபிக்கப்பட்ட பூமி. அப்படியெல்லாம் உயர்ந்த இடத்துலேருந்து தாழ்ந்த இடத்துக்கு வாரான். பின்மாற்றம். யார் ஒருவர் அழைப்பிலே தெரிந்து கொள்ளுதலே வார்த்தையிலே பின்மாறி ஓடிக்கொண்டிருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் காயம் அடைவார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. காரணம், இந்த எரியோவின் வாழ்க்கையில் இந்த மனுஷன் தான் ஒரு தடவை இங்கேருந்து எருசலேமுக்கு போனான். இங்கேருந்து அவன் எருசலேமுக்கு போகும்போது அவனை அழைத்து கொண்டு போக தூதன் வந்தாங்க. தூதர்கள் அழைத்து கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ அவன் திரும்பி வரும்போது தூதர் வரமாட்டாங்க, தானாக தான் வருவான். அப்படி ஒத்தையில் வர்றதுனால கள்ளர் கையிலே, சத்துருவின் கையிலே அவன் அகப்பட்டு கொள்கிறான் என்பதை தான் அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். தெளிவாக வேதம் சொல்கிறது. யாத்திராமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு ஒன்று அனுப்புகிறேன். நாம் போகிற வழியில் தூதன் நமக்கு முன்னால் போகிறான். ஆண்டுடைய வார்த்தையின்படி, அவருடைய சத்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா உங்கள் பிரயாணத்தில் தூதன் வருகிறான். உங்களுக்கு பாதுகாவல் இருக்குது. ஆனால் நீங்கள் பின்மாற்றமாக ஓடி வரீங்க, திரும்பி வரீங்கன்னா தூதன் வரமாட்டான். நீங்கள் வெறுமையாக தான் வருவீங்க. ஈஸியாக பிசாசுகளை ஆப்பிட்டுடுவீங்க. அதனால தான் மனுஷனுக்கு காயம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். காரணம், ஏன் நமக்கு காயம் வருது? தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிற அனுபவம், உடன்படிக்கை, தீர்மானம், பொருத்தனையை மீறுகிறதுனால, கல்லை புரட்டுறதுனால காயத்தை உண்டாக்குற அனுபவம், ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுறதுனால காயங்கள் உண்டாகிறது. கடைசியாக பின்மாற்றத்தினால. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் விதமாக இருக்கிறீர்கள். சீரடைவீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பது காய்ச்சல். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A, டோனாவூர் ரோட்,